ஃப்ரெண்டு மாயத்தில் சில பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு மாயம் எப்படி பிரச்சனை உண்டாக்கும், என்ன பண்ணுறோன்னு சொல்லி முந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு பொண்ணை வச்சு உதாரணத்துன்னு சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் இழப்பு அதிகமாக தருவது ஒரு பெண்ணாலும் சொல்கிறேன், ஒரு ஆணாலும் இருக்கும். ஆனால் மாயம் பொறுத்த வரைக்கும் எதை வேணால் செய்யக்கூடியது. உதாரணத்தை நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நான் எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக என் கூட வாழுது. ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு என்ன வேற ஒருத்தவனை கள்ளக்காது வச்சுக்குது. ஏன், என்ன காரணம்? எனக்கு பிடிச்சது அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. நான் ஏதாச்சும் அவளுக்கு பிடிச்சது நான் எதுவும் செய்யலை. ஸோ 2 காரணம் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, என்னை விட்டு போகணும், பிரச்சனை பண்ணிட்டு அடித்தடி பண்ணுறது, இதெல்லாம் பிடிக்கல, இவன் சரியில்லை, என்ன பண்ணியாகணும், இவன்கிட்ட எப்படியே விலகி போகலாம் சொல்லி டெய்லியும் சண்டை போடுது. நானும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பொறுத்து பார்க்குறேன். நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டே இருக்கிற சொல்லி நானும் திட்டுறேன், அடிச்சு விட்றேன். அப்போ அந்த அடித்த காரணத்தால் நான் என் மனைவி என்ன பண்ணுறா, எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுறான். அவள் 6 மாதம் 1 வருஷமாக அங்கே இருக்கிறா. சரி, இருந்துட்டு போகிறா. சரி, நம்ம சண்டை ஆயிடுச்சு, எப்போனா நம்ம கூட்டி வந்தோம் பிரச்சனை சொல்லி நான் ஒதுங்கிக்கிறேன். அவள் என்ன பண்ணுறா, வேற ஒருத்தனை கள்ளக்காதல் வச்சு பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, மாயம் என்பது ஒரு பிரச்சனையும் உண்டாக்கும் போது என் வாழ்க்கையில் வேற ஒருத்தனோட மாயம் என்ன பண்ணுது, கள்ளக்காதை வச்சு பேசிக்குது. ஸோ என் மனைவி மேலே தப்பு இல்லை. அந்த இடத்துல அவன் அழகாகிற எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவான் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையில் அவன் மாய்க்கிறான். நான் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா, இது பண்ணுவான் அது பண்ணுற ஐஸாக பேசி அந்த பொண்ணுக்கிட்ட பண்ணுவாங்கள்ல, அதேமாரியே அவன் பண்ணுறான் என் மனைவிக்கிட்ட. இது என்ன மாயம் தான் பண்ணுறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அந்த மாயத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொண்டாட்டி நம்ம கூப்பிட்டு வந்தலாம் சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இது தவறு, இதை பண்ணாத, குடும்பமான போயிடும், 10 பேர் நம்ம தப்பாக பேசுவோம், உங்கள் வீட்டு அப்பா அம்மானும் உன்னை தப்பாக பேசுவாங்க, அந்த பழக்கத்தை விட்டுரு நான் சொல்கிறேன். அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. எங்கள் அப்பா அம்மா மாட்டுறாங்க, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறா. அப்போ என்ன பண்ணுறா, அவள் வேற ஒருத்தனை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவளுக்கு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி சோகத்தில் அவளை நான் ஒதுக்கி வச்சுறேன், டைவர்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் பிள்ளையை வச்சு நான் வளர்த்துறேன். ஸோ இது யார் தப்பு செஞ்சது? ஒன்று அவன் கள்ளக்காதல் வச்சு அவன் தப்பா, இல்லை ஏன் தப்பா, இல்லை என் மனைவி தப்பா? ஸோ 3 பேர் யார் தப்புனா மாயம் தான். அந்த குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி அந்த பெண்ணும் ஆணும் பிரிக்கணும் சொல்லிட்டு மாயம் என்ன பண்ணுவோம், அவங்களே ஏற்படுத்தி ஒரு பின்பமாக காட்டுகிறது. இது தான் நான் சொன்னேன். 2 வருஷமாக நான் சந்தோஷம் இருந்தேன், இன்னும் 2 வருஷமாக என்னை விட்டு போயிட்டா. அவள் நிரந்தரமாக என்னை விட்டு போயிட்டா. 2 வருஷம் வாழ்க்கை தான் அவள் கூட நீ வாழ்வ, மீதி அவள் கூட விட்டு நீ விலகி இருக்க வேண்டும், அதுதான் உன்னோட விதின்னு சொல்லி மாயம் முடிவெடுக்குது. அதுக்கு நான் கட்டுப்பட்டு என் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ மாயம் என்ன பண்ணோம், எந்த இடத்த வேணால் பிரச்சனை பண்ணும் குடும்பத்தில். அது எப்படி என்பது எனக்கு தெரியும், அதுக்கான வழியும் எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் சொன்னேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.